செயின்ட் வில்லியம் ஆஃப் மோண்டேவர்ஜினே 1085ஆம் ஆண்டு இத்தாலியில பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே பெற்றோர் இறந்து போக உறவினர் ஒருத்தருடைய பராமரிப்புல வளர்ந்திருக்காரு. ஒரு தடவை வில்லியம் ஸ்பெயின் நாட்டோட வடமேற்கு பிராந்தியத்துல உள்ள செயின்ட் ஜேம்ஸ் சன் ஆஃப் செபதியோங்கிற பேராலயத்துக்கு திருப்பயணம் போயிருக்காரு. திரும்பி வர வழியில கொள்ளையர்கள் இவரை தாக்கி இவர்கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் திருடி இருக்காங்க. வில்லியம் இதை இறை சித்தம் அப்படின்னு எண்ணி அங்கேயே தங்கி கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றியிருக்காரு. நாளடைவுல ஒரு துறவியாக மாறி மொனஸ்ட்ரி ஆஃப் மோண்டேவர்ஜினே அப்படிங்கிற துறவு மடத்தை நிறுவியிருக்காரு. இவரை தேடி ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. வில்லியம் பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்காரு. சிசிலி தீவுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமான துறவு மடங்களை நிறுவின மன்னர் 2ஆம் லோகர் வில்லியமோட பாதுகாவலரா இருந்திருக்காரு. வில்லியம் தான் கூடையே இருக்கணும் அப்படின்னு சலேர்னா பகுதியில் உள்ள தன்னுடைய அரண்மனைக்கு எதிரிலேயே வில்லியமுக்கு ஒரு துறவு மடத்தை கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல வில்லியம் தங்கியிருந்த துறவு மடத்துல அதிகமான மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால துறவு மடத்துல பல சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு மோண்டேவர்ஜினே துறவு மடத்திலிருந்து வெளியேறி இருக்காரு வில்லியம். அதுக்கு பிறகு கம்போனியா மற்றும் கொலேட்டா பகுதியில உள்ள சமவெளி பகுதியில தங்க ஆரம்பிச்சிருக்காரு. அங்க பெண்களுக்காக 2 துறவு மடங்களை நிறுவியிருக்காரு. இப்படி ஏராளமான துறவு மடங்களை நிறுவின வில்லியம் இறுதியா 1142ஆம் ஆண்டு கொலேட்டா பகுதியில வச்சு இறந்து போயிருக்காரு. ஜூன் 25 செயின்ட் வில்லியம் ஆஃப் மோண்டேவர்ஜினே ஃபீஸ்ட் டே.